அண்ணாமலைக்காக பாஜகவில் சேர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அண்ணாமலை இன்னைக்கு யாரு? அவர் ஒரு காரியகர்த்தா. இப்ப அவரை ஒரு பிரதமர் மெட்டீரியல் அப்படின்னு நேஷனல் லெவல்ல பேசிட்டு இருந்தாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறார். அதற்கு முன்னதாக ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, இந்த மாதிரி தான் செய்வாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். நிறைய பேர் அதை அப்படிதான் போட்டிருந்தாங்க. ஏன்னா மிக முக்கியமான காரணம், அரசியல் கட்சியாக தொடங்குவதற்கான சரியான நேரம் இதுவல்ல அப்படிங்கிறது பல பேருடைய ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்தல் முடிஞ்சே ஒரு மாசம் தான் ஆச்சு. ஒரு புதிய ஆட்சி இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல அப்படிங்கிற போது இந்த காலகட்டத்துல ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அதை அடுத்த தேர்தல் வரைக்கும் கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். சோ அந்த இடத்துலதான் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு அரசியல் இயக்கம் மாதிரி தொடங்கி இருக்காரு. அதுல அவருக்கு ஒரு டைம் கிடைக்கும், பிரீத்திங் டைம் கிடைக்கும். அவர் நினைத்த அரசியலை செய்வதற்கான ஒரு நேரம் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு சரியான முடிவு தான். இதற்கு முன்பாக பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும்போது சொன்னாரு, தலைவர் பதவின்றது ஒரு வெங்காய மாதிரின்னு சொன்னாரு. இதுல இருந்து நான் போனேன்னா ஆடு மேய்ப்பேன்னு சொன்னாரு. ஆனா இப்போ அந்த கட்சியிலிருந்து விலகி இப்போ ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, அந்த காலகட்டத்தில் அவர் சொன்னது உண்மைதான். ஆனா அவரு செய்ய வந்த அரசியல் இது அல்ல அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட். இப்ப நீங்க இந்த பாரம்பரிய அரசியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல எந்த கட்சி வந்தாலுமே என்ன பண்ணணும்? கட்சி பேர் சொல்லணும், பிளஸ் கொடி அறிமுகப்படுத்தணும், பாடல், பிளஸ் கட்சிக்கு அடுத்த கட்ட தலைவர்களை சேர்க்கணும், மற்ற கட்சியில இருந்து வருவாங்க அவங்களை எல்லாம் சேர்க்கணும். அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பூத் ஏஜென்ட் வரைக்கும் அப்படியே ஃபில்அப் பண்ணணும், மாநாடு நடத்தணும், கட்சி கூட்டம் நடத்தணும், போராட்டம் பண்ணணும். இதெல்லாம் தான் ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் தான் எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் அண்ணாமலை அவர்களும் அதை தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறமும் அதைத்தான் அவரும் செஞ்சாரு. பிரஸ் மீட் கொடுத்தாரு, கட்சியை வளர்த்தாரு, ஓரளவுக்கு ஓட்டு வங்கி வாங்கி காமிச்சார். ஆனா இந்த பாரம்பரிய அரசியலிலிருந்து வெளியில வரணும், அந்த அரசியலை மாத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கு. அதற்கான ஒரு முதல் படிதான் இந்த புதிய அரசியல் இயக்கம். ஏன்னா அவர் அதே அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்காக அவர் வரல. அவரால் அதை செய்ய முடியல. இன்னைக்கு ஒரு ரொம்ப கடினமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம எல்லாரும் ஈஸியா அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். இப்ப நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாடி ஒரு இதை விட பெட்டர் ஆப்ஷன் இருந்தது தானே. இப்ப நீங்க அவரால் தமிழக அரசியல்ல அவரால் ஜொலிக்க முடியல. ஏன்னா இங்க மிகப்பெரிய நிறைய தடைகள் இருக்கு. மத்திய டெல்லி தலைமையும் அவருக்கு பெருசா சப்போர்ட்டிவா இல்லை. இங்க இருக்கிறவங்களை மீறி அவரால் அரசியல் செய்ய முடியல அப்படிங்கிற போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவர் இல்ல, எனக்கு தமிழ்நாடு அரசியலே வேண்டாம், நான் டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாமே. அவர் கேட்டிருந்தா அங்க பதவி கொடுத்திருக்க மாட்டாங்களா? இல்ல அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன போது வேண்டாம்னு சொன்னவரே இவரு தானே. சோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருந்த போது ஒரு கடினமான முடிவை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னா, அவருடைய அந்த கன்விக்ஷன், இந்த அரசியலை நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும், நம்மளால இதை செய்ய முடியும், மக்கள் இதுக்கு ஆதரவு தருவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்திருக்காரு. ஒரு நம்பிக்கையோட அந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து வெளியேறியது அண்ணாமலைக்கு இழப்பா இல்ல பாஜகவிற்கு இழப்பா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்களுக்கும் இழப்பு தான். ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி, அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது பாஜகவில். அவரை ஒரு பிரதமர் மெட்டீரியல் அப்படின்னு நேஷனல் லெவல்ல பேசிட்டு இருந்தாங்க. அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கிடைச்சது. அவர் எங்க போனாலும், நீங்க லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா நம்மளே பார்த்துட்டே தான் இருக்கோம். நேஷனல் லெவல் மீடியா வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் தான் பிரைம் டைம் டிபேட். அண்ணாமலை இன்னைக்கு யாரு? அவர் ஒரு காரியகர்த்தா. இன்னைக்கு அவர் ஸ்டேட் பிரசிடென்ட் கிடையாது, அவர் ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, ஒரு மினிஸ்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு காரியகர்த்தா, ஒரு தொண்டர். அவர் டெல்லி போறாரு அப்படிங்கிறதுக்காக அது பிரைம் டைம் டிபேட்டா மாறுது அப்படின்னா, அப்ப அந்த எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு அவர் தனி கட்சி, தனி இயக்கம் தொடங்குகிறார் அப்படின்னா அது அவருக்கும் இழப்பு தான். இதே மாதிரியான ஒரு வரவேற்பு நாளைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு நிச்சயம் இல்ல. அதே மாதிரி அவர் பாஜகவிலேயே இருந்திருந்தாரு அப்படின்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா போயிருந்தாரு அப்படின்னா, அவருக்கு நாளைக்கு நிறைய பெரிய உயரங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நல்ல பதவிகள் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதை எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. பாஜகவுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான், அண்ணாமலைக்காக பாஜகவில் சேர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டே இருக்காங்க. பாஜக இன்னைக்கு இப்ப அவர் அந்த வீடு லீடர்
அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேருக்கு மேல அதுல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து பாஜகவுல இருந்தாங்கன்னு சொல்ல வரல, ஆனா பாஜக ஆதரவு மனநிலை அவங்களுக்கு இருந்தது இல்லையா? அது வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு மாறி இருக்கு அப்படிங்கிற போது அது வந்து பாஜகவுக்கும் இழப்பு தான். ஆனா அந்த இழப்பை அவங்க எப்படி ஈடுகட்டுறாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, அடுத்து யார தலைவரா கொண்டு வர போறாங்க, அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன, இதெல்லாம் தான் அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணும், இல்ல அந்த இழப்பை வந்து இன்னும் பெரிதாக்கும். சோ இதை வந்து அது வந்து பாஜக கையில தான் இருக்கு. சோ அண்ணாமலைக்கும் இழப்பு இருக்கு, பாஜகவுக்கும் இழப்பு இருக்கு. இது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கு லாபம், பாஜகவுக்கு இழப்பு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அண்ணாமலை ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவருக்கு எத்தனையோ உயர்ந்த பதவிகள் கிடைச்சிருக்கும், வாய்ப்புகள் இருந்தது, அதையெல்லாம் விட்டுட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பா தான் இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். பாரத பிரதமர் மோடி அவர்களின் அரசியல் வாரிசு அண்ணாமலை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருவர் இப்போது அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் அப்படின்னா இதற்கான முக்கிய காரணமாக நீங்க நினைச்சு பாக்குறீங்க? இல்லைங்க, காரணம் ஒண்ணுதாங்க. அவர் வந்து அவருக்குன்னு ஒரு கனவு இருக்கு. சோ அந்த கனவை நோக்கி அவர் பயணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். அவருக்கு வந்து ஒரு அரசியல் மாற்றம், ஒரு கிளீன் பாலிடிக்ஸ், ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸ், இதை வந்து நம்ம கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. அதற்கான எல்லா தகுதியும் திறமையும் தனக்கு இருக்கு அப்படிங்கறத அவர் நம்புறாரு. அதற்கு வந்து இப்போ இதுல பிஜேபியில வந்து ஒரு 6 வருஷமா அவர் இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிளஸ் அவருக்கு பிஜேபி மூலமாக அவருக்கு சில நன்மைகள் நடந்திருக்கு. பிஜேபிக்கும் நன்மை அப்படிங்கிற போது நன்மை இருக்கிற மாதிரி அவருக்கும் வந்து பிஜேபியால நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. சோ இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் அறிந்த ஒரு முகமாக மாறிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் பிஜேபியில இருந்தனால தான். சோ அதையெல்லாம் பயன்படுத்தி தான் விரும்பிய ஒரு அரசியல் மாற்றத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். சோ இந்த நோக்கத்தை அவர் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்ட்டையும் பிரதமர் மோடி அவர்கள்ட்டையும் தெளிவுபடுத்தி இருப்பார். ஏன்னா அவர் வந்து போய் இவங்களை எல்லாம் பார்த்து நான் வந்து வெளியில போறேன், நான் போய் இதை செய்ய போறேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பா கேட்டிருப்பாங்க இல்லையா, நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட லட்சியம் என்ன, உன்னோட டார்கெட் என்ன, உன்னோட பிளான் என்ன, எப்படி நீ இதை அச்சீவ் பண்ணுவ, இது எல்லாமே கேட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ அவர் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு பதில சொல்லியிருந்தா தான் அவங்களே விட்டுருப்பாங்க. சரி, ஓகே, அண்ணாமலை கிட்ட ஒரு கன்விக்ஷன் இருக்கு, அவர்கிட்ட தெளிவான ஒரு பிளான் இருக்கு, அவர் விரும்பும் அந்த மாற்று அரசியலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாதான் சரி ஓகேப்பா, உன்னோட விருப்பம், நீ பண்றது பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இவரு சொல்ற அந்த இவர் முன்வைக்கிற அந்த திட்டத்துல இவருக்கே வந்து நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவர்கிட்ட வந்து கிளாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க விட்டுருப்பாங்களா? இது எப்படிப்பா? அவங்க கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்பாங்க, இவரும் பதில் சொல்லியிருப்பாரு. ஏன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கிட்டத்தட்ட 20 நிமிஷம் சந்திச்சிருக்காரு. பிரதமர் மோடி அவர்களையும் வந்து ஒரு 1/2 மணி நேரமா பார்த்து பேசியிருக்காரு. பிளஸ் டிசம்பர் மாசமே வந்து இவரு நான் வந்து ராஜினாமா பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகும் எத்தனையோ முறை கண்டிப்பாக இதை பற்றி பேசப்பட்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு தடவை பேசும்போதும் இவருடைய அந்த கன்விக்ஷன், இவருடைய நம்பிக்கை, இவருடைய கிளாரிட்டி இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்கள வந்து ஒத்துக்க வச்சிருக்கும். ஏன்னா அண்ணாமலை மேல அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ அப்ப அவங்க கேள்வி கேட்கறதுக்கும் அதற்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. பிளஸ் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துதான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு, இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற போது பிரதமர் மோடி அவர்களை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டியா இருந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இதுக்கான பதில் புரியும். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கியதற்கு காரணம் பாஜக தான், பாஜக தேசிய தலைமை சொல்லி தான் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மீது வைக்கக்கூடிய இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தொடர்ச்சியா சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. 2019 இருந்து யாரு வந்து தனி கட்சி ஆரம்பித்தாலும் உடனே இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, அவங்க பாஜகவோட பீட்டி. ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன்னாரு, 2017 வந்து வரேன்னாரு, 19 வரேன்னாரு. அப்போ இவங்க சொன்னது என்ன, அவர் பாஜகவோட பீட்டி, RSS தான் அவரை இயக்குகிறது அப்படின்னு சொன்னாங்க. அவர் வரல, கமலஹாசன் வந்தாரு, கமலஹாசன் என்ன சொன்னாங்க, பாஜகவோட பீட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்தாரு, விஜய் என்ன சொன்னாங்க, அவரையும் அதே தான் பாஜகவுடைய பீட்டிங். அதிமுக வந்து தனியா போனா கூட அவங்கள இல்ல இவங்க வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேட்டு கேட்டு மக்கள் சலிச்சு போயிட்டாங்க. இதுக்கு மேல எல்லாம் வந்து அந்த வாதம் வந்து எடுபடாது. யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் வந்து பாஜக மட்டும்தான் வந்து இது பண்றாங்களா? ஏன் திமுகவுக்கோ இல்ல காங்கிரஸ்க்கோ வந்து அந்த மாதிரி எண்ணம் இருக்காதா? அவங்களால செய்ய முடியாதா? இதெல்லாம் வந்து ஒரு வாதமே கிடையாது. இதுக்கு மேல வந்து இந்த வாதம் எல்லாம் எடுபடாது. பாஜகவில இருந்து வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லையே.
அவர் பாஜகவிலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 11.5%, 18% வந்து வாக்கு வங்கி வாங்கி காமிச்சிட்டாரு. இன்னைக்கு அந்த ஜென்சி பாலிடிக்ஸ் இருக்கு. அதை முன்னிறுத்தி பாஜகவிலேயே வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயரம் கிடைக்கும். அவரை அந்த கட்சியை இன்னும் மேலும் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. இங்க ஐடியாலஜி பாலிடிக்ஸ்ல பாஜகவுக்கு இடம் இருக்கு. அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கிற போது அவரு இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு என்ன இருக்கு? பாஜக வந்து அவரை கட்சியில இருந்து அனுப்பி நீ போய் தனியா கட்சி ஆரம்பிப்பா, நீ போய் கஷ்டப்படுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கா வந்து இங்க நிலைமை இருக்கு. இல்ல அந்த அளவுக்கா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எடுப்பார் கைப்பிள்ளையா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் சும்மா. இதுக்கு மேல வந்து இந்த வாதத்தை எல்லாம் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. மக்களுக்கு எல்லாம் சலிச்சு போச்சு இந்த வாதம். தமிழகத்தில் இதுவரை திமுகவா அதிமுக என்று இப்படி இருந்த ஒரு அரசியல் இனி விஜயா அண்ணாமலையா அப்படின்ற மாறுமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து மறுக்க முடியாது. அதே சமயம் திமுகவையும் முற்றிலுமாக புறந்தள்ள முடியாது. அவங்க வந்து என்ன விலை கொடுத்தாலும் கண்டிப்பாக மீண்டும் வந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்காங்க. ஸோ அதையும் வந்து புறந்தள்ளிட முடியாது. ஆனா அதே சமயம் இந்த களம் வந்து விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த 2026 தேர்தலையே இந்த ஜென்சி வாக்காளர்கள், அதாவது ஒரு 20 வயசுக்கு மேல ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ஆயிடுச்சு. அது வந்து 2031 அப்படின்னு போகும்போது, இல்ல அடுத்த தேர்தலை நோக்கி போகும்போது அது வந்து ஒரு 2 கோடி 2.5 கோடி மாறிடும். அப்போ அந்த வாக்காளர்கள் தான் யார் வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதையே தீர்மானிப்பார். அப்போ அந்த வாக்காளர்களை டேப் பண்றதுக்கு இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து ஒரு வழி காட்டிட்டாரு. இன்னைக்கு திமுக ஜென்சி ஜென்சி ஜென்சின்னு தூக்கத்துல கூட வந்து அந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை யூஸ்வலாவே இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை விடவும் அவர் தான் வந்து வயசுல குறைவானவர். இன்னைக்கு அவர் வந்து ஒரு கட்சி அடையாளம் இல்லாமல், இப்ப பாஜக என்ற கட்சி அடையாளம் இல்லாமல் அவர் வந்து களத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற போது, இதுவரைக்கும் பாஜகவுக்கு வாக்களிக்காதவர்கள், இதுவரைக்கும் அண்ணாமலையை பற்றி பேசாதவர்கள் கூட இன்னைக்கு அண்ணாமலைக்கு வந்து ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த ஜென்சி இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அரசியலை உற்று கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற போது பாக்குறாங்க. பிளஸ் வந்து முதலமைச்சர் என்ன பேசுறாரு, அமைச்சர் என்ன பேசுறாரு, என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க உற்று கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அண்ணாமலையுடைய குரலும் கேட்கும் போது அவருடைய அந்த கிளாரிட்டி பிளஸ் அவர் முன்வைக்கக்கூடிய அரசியல் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக இங்க விஜய்க்கு அடுத்த சக்தியாக திரு அண்ணாமலை வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு மொமெண்டம் இருக்கு அவர்கிட்ட. அண்ணாமலைன்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய திறமை என்ன, அவருடைய புத்திசாலித்தனம் என்ன, அவருடைய தொலைநோக்கு பார்வை என்ன, எல்லாமே தெரியும். மேலும் அவருடைய திட்டங்களை முன்வைக்கும் போது அவருடைய தமிழ்நாட்டுக்கான அவருடைய திட்டங்கள் என்ன, இந்த அரசியலை எப்படி கொண்டு போக போறாரு, இப்படியெல்லான திட்டங்களை முன்வைக்கும் போது அது வந்து கண்டிப்பாக ஜென்சி தலைமுறைகிட்ட போய் சேரும். ஏன்னா இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்ஸ்டாகிராம்ல தான் முக்கியமா லைவ் போட்டார். மற்றதெல்லாம் வந்து அடிஷனல் தான். ஏன் வந்து இன்ஸ்டாகிராமை தேர்ந்தெடுத்தாரு? ஏன்னா அங்கதான் வந்து இந்த ஜென்சி தலைமுறை இருக்காங்க. சோ அப்போ அந்த இடத்துல வந்து அவர் டார்கெட் பண்றாரு அப்படிங்கிறது கிளியரா புரியுது. சோ அப்போ இதுதான் வந்து எதிர்கால அரசியல், இவங்க தான் வந்து எதிர்கால வாக்காளர்கள் அப்படிங்கிற போது அந்த இடத்துல வந்து விஜய்க்கு கடுமையான போட்டி தரக்கூடிய ஒரே நபராக அண்ணாமலை தான் இன்று இருக்கிறார், நாளையும் இருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.